இந்த வெயில்ல நீங்க தினமும் சாப்பிடும் ஒரு சாதாரண உணவே உங்க உடம்ப உள்ளிருந்து மெதுவா கெடுக்க ஆரம்பிச்சிருக்கு என்றால் நம்புவீங்களா? எச்சரிக்கை. இந்த கொதிக்கும் மே மாத வெயில்ல உங்க வீட்ல இருக்கும் நல்ல சாப்பாடே எப்போ விஷமா மாறுது தெரியுமா? உடம்புக்கு நல்லது நினைச்சு பாதாம் சாப்பிட்றீங்களா? இல்ல இரவு நேரம் ஃப்ரிட்ஜ்ல இருந்த குளிர்ந்த தயிர் சாப்பிட்டு குளிர்ச்சி தேடுறீங்களா? ஆனா ஆயுர்வேதம் என்ன சொல்றது தெரியுமா? இந்த பழக்கங்கள் தான் உங்க உடம்புக்குள்ள ஆசிட் மாதிரி சூட்டை ஏத்திக்கிட்டு இருக்கு. வெளியில சூரியன் உச்சத்துல இருக்கு. ஆனா உங்க ஜீரண சக்தி மெதுவா குறைஞ்சுக்கிட்டே இருக்கு. இப்படிப்பட்ட நேரத்துல நான் சொல்ல போற இந்த 12 விஷயங்களையும் சாப்பிட்டீங்கன்னா தெரியாமலே ஹாஸ்பிட்டல் பில்லுக்கே ரெடி ஆகுறீங்கன்னு அர்த்தம். இன்னைக்கு இந்த வீடியோல நான் உங்களை பயமுறுத்த வரல. இந்த கொடூர வெயில்ல இருந்து காப்பாத்துறதுக்காக தான் வந்திருக்கேன். இந்த சீசன்ல உங்க உடம்புக்கு மிகப்பெரிய எதிரியா இருக்கும் அந்த 12 உணவுகள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். வாங்க இன்றைய ஸ்பெஷல் எபிசோட ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா? இரவு தயிர் தான். அது சுகமா சிக்கலா பார்த்துடலாமா? நம்ம எல்லாருமே தயிர்னா குளிர்ச்சி தரும் உணவு தான் நினைப்போம். ஆனா ஆயுர்வேதத்துல தயிருக்கு வேற மாதிரி தன்மை இருக்குன்னு சொல்றாங்க. மே மாதத்துல சூரியன் மறைந்த பிறகு உடம்போட மெட்டபாலிசம், அதாவது ஜீரண சக்தி மெதுவாகிடும். அப்போ இரவு நேரத்துல குளிர்ந்த தயிர் சாப்பிட்டா அது உடம்புல சின்ன சின்ன அடைப்புகளை உருவாக்க ஆரம்பிக்கும். இதனால கபம் பித்தம் ரெண்டுமே இம்பேலன்ஸா ஆக ஆரம்பிக்கும். இரவுல தயிர் சரியான ஜீரணம் ஆகாம வயிற்றுல தங்கி கெட்டு போயிடும். அதுல இருந்து தான் உடம்புக்குள்ள நச்சு உருவாகும். அதனால காலையில் எழுந்ததும் தொண்டவலி, மூட்டுல கனமா இருக்கிற மாதிரி எல்லாம் ஃபீல் ஆகுறது, முகம் வீங்கிற மாதிரி பிரச்சனைகள் வரலாம். தினமும் தயிர் சாப்பிட்ற பழக்கம் இருந்தா அது கடுமையான அசிடிட்டி, ஸ்கின் ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே காரணமாக மாறிடும். தயிர் சாப்பிடணுன்னா மதிய நேரத்தில் மட்டும் சாப்பிடுங்க. அதுவும் கொஞ்சமாக சீரகம், கருப்புப்பு சேர்ந்து மோராக குடித்தா இன்னும் நல்லது. ரெண்டாவது பார்க்கலாமா? கடுகு எண்ணெய்ங்க. வட இந்தியாவில் கடுகு எண்ணெய் ரொம்ப பிரபலம். ஆனால் மே மாத வெயிலில் இது உடம்புக்கு பெரிய பிரச்சனையாக மாறலாம். கடுகு எண்ணெய் நேச்சுராகவே ரொம்ப சூடு. வெளியிலேயே 45 டிகிரி வெயில் இருக்கும் நேரத்தில் இதில் செஞ்ச ஹெவி ஃபுட் சாப்பிட்டீங்கன்னா உடம்புல பித்தம் அதிகமாகிடும். அதனால கை கால எரிச்சல், கண் சிவப்பு, வியர்வையில் அதிக துர்நாற்றம் மாதிரி பிரச்சனைகள் வரலாம். மேலும் இது லிவரை அதிகமாக வேலை செய்ய வைப்பதால் வயிற்று வலி, லூஸ் மோஷன் மாதிரியான பிரச்சனைகளும் வரலாம். இந்த நேரத்தில் தேங்காய் எண்ணெய் இல்லாட்டி நிலக்கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுங்க. அது உடம்பை உள்ளிருந்து கொஞ்சம் குளிர்ச்சியாக வைக்க உதவும். இந்த கொடூர வெயிலில் கடுகு எண்ணெய் யூஸ் பண்ணுறது நெருப்பில் நெய் ஊற்றுற மாதிரி. சரி, மூணாவதுக்கு போகலாமா? வெந்தயம் தான். உடம்ப உள்ளிருந்து வறட செய்யும் ஒன்று. வெந்தயத்தில் நிறைய மருத்துவ குணம் இருக்குது. ஆனால் மே மாத வெயிலில் அது பாடியை ட்ரை ஆக்க ஆரம்பிக்கும். வெந்தயத்தோட தன்மை ரொம்ப ட்ரை. அது உடம்புல இருக்கிற நேச்சுரல் ஈரப்பதத்தையே உறிஞ்சிடும். சர்க்கரை நோய் இல்லாட்டி மூட்டு வலிக்காக தினமும் நிறைய வெந்தயம் சாப்பிட்றீங்களா? அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த வெயில் காலத்தில் வெந்தயம் உடம்பை உள்ளேருந்து ட்ரை ஆக்கிடும். அதனால் டீஹைட்ரேஷன், சிறுநீரில் எரிச்சல், பைல்ஸ் மாதிரி பிரச்சனைகள் வரலாம். ரொம்ப அவசியம்னா இரவு முழுக்க தண்ணீரில் ஊற வச்சு கொஞ்சமாக மட்டும் எடுத்துக்கோங்க. அதுக்கு பதிலாக சோம்பு இல்லாட்டி கொத்தமல்லி விதை இருக்கு இல்லையா, அதை தண்ணீரில் போட்டு குடித்தா பாடி ஹைட்ரேஷன் நல்லா மெயின்டைன் ஆகும். அடுத்தது நாலாவது பார்க்கலாமா? உலர்பழங்கள் தாங்க. உடம்புல சூட்டை தூக்கும் ராஜாக்கள்னே சொல்லலாம். பாதாம், வால்நட், பிஸ்தா மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸை சக்தி தரும் உணவுன்னு சொல்லுவாங்க. ஆனால் மே மாத வெயிலில் இதுவே பாடி ஹீட்டை அதிகப்படுத்தும். இந்த ட்ரை ஃப்ரூட்ஸில் நிறைய கேலரி மற்றும் சூடு இருக்குது. ஊற வைக்காமல் சாப்பிட்றது லிவருக்கு எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் கொடுக்குற மாதிரி. இதனால பாடி டெம்பரேச்சர் இம்பேலன்ஸ் ஆகிடும். மூக்கில் ரத்தம் வர்றது, முகத்தில் பெரிய பிம்பிள்ஸ் வர்றது மாதிரி பிரச்சனைகள் வரலாம். மே மாதத்தில் ட்ரை ஃப்ரூட்ஸில் குறைஞ்சது ஒரு 10லேருந்து ஒரு 12 நேரம் ஊற வச்சு தான் சாப்பிடணும். அப்படி ஊற வச்சிங்கன்னா அதில் இருக்கிற அதிக சூடு குறையும், ஜீர்ணிக்கவும் ஈஸியாகும். ஊற வைக்காமல் ட்ரை ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றது பாடிக்குள்ளே ஆசிட் ஊற்றுற மாதிரி. அடுத்தது பார்க்கலாமா? உளுந்து தான். உளுந்து ஜீரணத்துக்கு ரொம்ப ஹெவி. ஆயுர்வேதத்தில் உளுந்த ரொம்ப ஹெவியான பருப்புன்னு சொல்லுவாங்க. மே மாத வெயிலில் நம்ம ஜீரண சக்தி ஏற்கனவே வீக்காக இருக்கும். அப்படிப்பட்ட நேரத்தில் உளுந்து, தயிர் வடை, சமோசா மாதிரி ஹெவி ஃபுட் சாப்பிட்டிங்கன்னா டைஜஷன் ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிக்கும். இதனால் பாடியிலையும் அதிக சூடு, கேஸ் ப்ராப்ளம் எல்லாமே உருவாகும். நாள் முழுக்க சோர்வாக, ரெஸ்ட்லெஸ்ஸாக ஃபீல் ஆகும். மேலும் இது மூட்டு வலியும் அதிகப்படுத்தலாம். இந்த மாதத்தில் உளுந்து அவாய்ட் பண்ணி பாசிப்பருப்பை சாப்பிட ஆரம்பிங்க. அது வயிற்றுக்கு லைட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? பேரிச்சம்பழம் தான். வெயிலில் பாடி ஹீட் வெடிப்பாகும்.
பேரிச்சம்பழம் எனர்ஜி தரும் உணவு தான். ஆனால் அது பாலைவனத்தில் வளரும் பழம். அந்த கடும் வெயிலில் பேரிச்சம்பழத்தோட சூடு பாடி பேலன்ஸை குலைக்க ஆரம்பிக்கும். மே மாதம் மதிய நேரத்தில் பேரிச்சம்பழம் சாப்பிட்றது நேராக பித்தத்தை தோன்ற மாதிரி. இதனால திடீர்னு பாடி ஹீட் அதிகமாகி தலை சுற்றல், பதட்டம் மாதிரி பிரச்சனைகள் வரலாம். ரத்த சோகைக்காக சாப்பிடணுன்னா இரவு முழுக்க தண்ணீரில் ஊற வச்சு ஒரு பேரிச்சம்பழம் மட்டும் சாப்பிடுங்க. ஊற வைக்காத பேரிச்சம்பழம் இந்த சீசனில் பிளட் ப்ரெஷரையும் பாதிக்கலாம். அடுத்தது பார்க்கலாமா? சுக்கு தான் உடம்புக்குள்ள சூட்டை ஏற்றும் விஷயம்னே சொல்லலாம். சுக்கு, அதாவது ட்ரை இன்ஜர் இருக்கு இல்லையா, குளிர்காலத்துக்கு நல்லது தான். ஆனால் மே மாத வெயில்ல அது ஆசிட் மாதிரி வேலை செய்யலாம். சுக்கு சாதாரண இஞ்சியை விட பல மடங்கு சூடும் ட்ரையும் இருக்கும். அது பாடியில் இருக்கிற நீர் சத்தை மெதுவாக குறைக்க ஆரம்பிக்கும். இந்த நேரத்தில் சுக்கு கஷாயம் இல்லாட்டி சுக்கு டீக்கெல்லாம் குடிச்சிங்கன்னா அது வயிற்றின் உள்ளடக்கு பகுதியை பாதிக்கலாம். இதனால டீஹைட்ரேஷன் மற்றும் அடர்ந்த மஞ்சள் நிற யூரின் மாதிரி பிரச்சனைகள் வரலாம். இந்த வெயிலுக்கு சுக்குக்கு பதிலாக புதினா இல்லாட்டி கொத்தமல்லி யூஸ் பண்ணுங்க. அது லிவருக்கு குளிர்ச்சி கொடுத்து உடம்பையும் ஃப்ரெஷ்ஷாக வச்சிருக்க உதவும். அடுத்தது பார்க்கலாமா? மாம்பழமும் பப்பாளியும் தாங்க. அளவுக்கு மீறினா பாடி ஹீட் கண்டிப்பாக அதிகமாகும். அடுத்த முக்கியமான விஷயம் சூடு அதிகமான பழங்கள் தான், அதாவது மாம்பழம் மற்றும் பப்பாளி தான். மாம்பழத்தை பழங்களின் ராஜான்னு சொல்லுவாங்க. ஆனால் அதோட தன்மை ரொம்ப சூடு. மார்க்கெட்டில் இருந்து வாங்கிட்டு நேராக மாம்பழம் சாப்பிட்றீங்களா அப்படின்னா அது பாடி ஹீட்டை வேகமாக அதிகப்படுத்த ஆரம்பிக்கும். மாம்பழத்தில் இருக்கிற சில அமிலத்தன்மைகள் உடம்பின் சூட்டை தூண்டும். அதனால் மாம்பழம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி குறைஞ்சது 4 மணி நேரமாவது தண்ணீரில் ஊற வச்சு சாப்பிடுங்க. அதே மாதிரி பப்பாளியும் வயிற்று சூட்டை அதிகப்படுத்தலாம். சிலருக்கு லூஸ் மோஷன் கூட வரலாம். இந்த கடும் வெயிலில் இதற்கு பதிலாக தர்பூசணி, முலாம்பழம் மாதிரி அதிக தண்ணீர் சத்துள்ள பழங்களை சாப்பிடுங்க. அதில் 90% மேலே தண்ணீர் சத்து இருக்கும். அது பாடியையும் குளிர்ச்சியாக வச்சுருக்க உதவும். அடுத்தது என்ன தெரியுமா? சமையலில் தாளிக்க கடுகு யூஸ் பண்ணுறது ரொம்ப காமன் தான். ஆனால் இந்த மே மாத வெயிலில் இந்த சின்ன கடுகை பெரிய பிரச்சனையை உருவாக்கலாம். நம்புவீங்களா? கடுகோட தன்மை ரொம்ப காரமும் சூடும். அது பாடியில் இருக்கும் ஸ்வீட் கிளான்ஸை அதிகமாக தூண்டும். அதனால் வியர்வையில் துர்நாற்றம், ஸ்கின்ல ஹீட் பாயில்ஸ், வியர்க்குரு மாதிரி பிரச்சனைகள் அதிகமாகலாம். இந்த வெயில் காலத்தில் கடுகுக்கு பதிலாக சீரகம், சோம்பு இல்லாட்டி கருஞ்சீரகம் யூஸ் பண்ணுங்கள். இது சாப்பாட்டை ஈஸியாக டைஜஸ்ட் பண்ணவும் ஹெல்ப் பண்ணும். அதோட பாடி ஹீட்டையும் குறைக்க உதவும். அடுத்தது ரொம்ப ஒரு ஸ்பெஷல் விஷயம், டீ மற்றும் காஃபி தான். வெயிலில் கூட நிறைய பேருக்கு டீ இல்லாட்டி காஃபி குடிக்கணும்னு தோணும். ஆனால் அதில் இருக்கிற கெஃபைன் ஒரு பெரிய டீஹைட்ரேட்டருங்க. அது கிட்னி அதிகமாக வேலை செய்ய வைக்கும். அதனால் அடிக்கடி யூரின் போகும். பாடியில் இருக்கிற முக்கியமான தண்ணீர் வெளியேற ஆரம்பிக்கும். டீ குடித்த பிறகு வரும் வியர்வையை நிறைய பேர் உடம்பு குளிருதுன்னு நினைப்பாங்க. ஆனால் உண்மையிலேயே அது பாடி மாய்ஸ்சர் குறையதோட அறிகுறி தான். இந்த கடும் மதிய வெயிலில் கெஃபைன் அதிகமாக எடுத்துட்டிங்கன்னா பதட்டம், ரெஸ்ட்லெஸ்னஸ் மாதிரி பிரச்சனைகள் வரலாம். அதுக்கு பதிலாக சத்து மாவு கூழ், நன்னாரி சர்பத், இளநீர் மாதிரி ட்ரிங்க்ஸ் குடிங்க. அது பாடியை உள்ளேருந்து ஹைட்ரேட்டாக வச்சுருக்கும். நாள் முழுக்க ஃப்ரெஷ்ஷாகவும் ஃபீல் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா? சமோசா, பஜ்ஜி, பூரி மாதிரி ஆயில் ஃபுட்டுகள் இந்த வெயில் காலத்தில் பாடிக்கு மிகப்பெரிய எதிரின்னே சொல்லுவேன். அதிக எண்ணெய் மற்றும் நெய் இருக்கும் ஃபுட்டை டைஜஸ்ட் பண்ண பாடிக்கு ரொம்ப எனர்ஜி தேவைப்படும். வெயில் காலத்தில் பாடி டெம்பரேச்சர் குறைக்க பாடி அதிக பிளட் சர்க்குலேஷனை ஸ்கின் பக்கம் அனுப்பும். அதனால் வயிற்றுக்கு போகும் பிளட் ஃப்ளோ குறையும். அந்த நேரத்தில் ஹெவி ஆயில் ஃபுட் சாப்பிட்டிங்கன்னா அது வயிற்றில் மணிக்கணக்காக தங்கி கெட்டு போக ஆரம்பிக்கும். அதுலேருந்து டாக்ஸின்ஸ் உருவாகி பாடிக்கு பிரச்சனை கொடுக்க ஆரம்பிக்கும். இதனால் சோர்வு, லிவர் வீக்கம், பசி இல்லாமல் மாதிரி பிரச்சனைகள் வரலாம். அதனால் இந்த வெயிலில் முடிந்த அளவுக்கு பாயில் ஃபுட் இல்லாட்டி ஸ்டீம் ஃபுட் சாப்பிட முயற்சி பண்ணுங்கள். கடைசியாக ஒரு முக்கியமான விஷயம், இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த 12 விஷயங்களும் சாதாரண உணவுகள் மட்டும் கிடையாது. இது ஆயுர்வேதம் சொல்லும் பல வருட அனுபவங்களில் ஒரு பகுதி தான். ஆயுர்வேதம் என்பது அலமாரியில் வச்சு தூசி படிய வைக்கும் பழைய புத்தகம் கிடையாதுங்க. அது எப்படி வாழணும்னு கற்றுக் கொடுக்கும் ஒரு வாழ்க்கை முறை. ஆயுர்வேதத்தின்படி மே மற்றும் ஜூன் மாத வெயில் நம்ம பாடிக்கு ஒரு பெரிய சோதனை மாதிரி. ஏன்னா வெளியில் டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் பாடியில் தண்ணீர் அளவும் வேகமாக குறைய ஆரம்பிக்கும். 45லேருந்து 48 டிகிரி வரை வெயில் ஏறும்போது பாடி உள்ளேருந்து தண்ணியே குளிர்ச்சியாக வைக்க ரொம்ப கஷ்டப்படுது. அப்படிப்பட்ட நேரத்தில் நாம் பழைய பழக்கங்களை மாற்றாமல் அதே மாதிரி தொடர்ந்தீங்கன்னா நம்ம உடம்புக்கே நாம் எதிரியாக மாறிடுவோம்.
உதாரணத்துக்கு இரவு நேரம் தயிர் சாப்பிட்றது, ஊற வைக்காத பாதாம் சாப்பிட்றது, இப்படிப்பட்ட சின்ன சின்ன பழக்கங்களே பாடிக்கு பெரிய பிரச்சனையை உருவாக்க ஆரம்பிக்கும். ஒரு விஷயம் மட்டும் நினைவில் வச்சுக்கோங்க, உங்கள் கிச்சனில் தான் உங்கள் முதல் மருந்தகம். சரியான நேரத்தில் சரியான உணவை சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா பெரிய பெரிய மருந்துகளோ அன்னெசரி டாக்டர் விசிட் நிறைய விஷயங்களை தவிர்க்க முடியும். சரி நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன சொன்னேன்னு ஒரு குயிக் ரீகேப் பார்க்கலாமா? வெயில் காலத்தில் லைட்டான ஃபுட் சாப்பிடுங்க, எப்போதும் ஃப்ரெஷ் ஃபுட் சாப்பிட்டு ட்ரை பண்ணுங்கள், தண்ணீர் மற்றும் லிக்விட் ஐட்டம்ஸ் அதிகமாக எடுத்துக்கோங்க, கடுகு எண்ணெய்க்கு பதிலாக தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள், உளுந்துக்கு பதிலாக பாசிப்பருப்பை சூஸ் பண்ணுங்கள், டீ காஃபி கெஃபைனை குறைச்சி சத்து மாவு, கூழ், நன்னாரி சர்பத், இளநீர், மோர் மாதிரி ட்ரிங்க்ஸ் குடிங்க. வெயில் காலம்னா சாப்பிடாமல் இருப்பது கிடையாது, கொஞ்சம் அவேர்னஸோடு சாப்பிடணும் என்பது தான் முக்கியம். உங்களுக்கு மாம்பழம் ரொம்ப பிடிக்குமா? கண்டிப்பாக சாப்பிட்லாம். ஆனால் சாப்பிட்றதுக்கு முன்னாடி 4 மணி நேரமாவது தண்ணீரில் ஊற வச்சு சாப்பிடுங்க. ஸ்நாக்ஸ் மாதிரி ஃபுட் பிடிச்சிருந்தா கொஞ்சம் தண்ணீராக செஞ்சு லைட்டாக சாப்பிடுங்க. இப்படி சின்ன சின்ன மாற்றங்கள் தான் பெரிய ரிசல்ட் கொடுக்கும். உங்கள் ஹெல்த் முழுக்க உங்கள் கையில் தான் இருக்குது. இந்த கொடூரமான வெயிலையும் நீங்கள் உங்கள் குடும்பமும் ஆரோக்கியமாகவும் எனர்ஜெட்டிக்காகவும் இருக்கணும் என்பது தான் இந்த வீடியோவின் நோக்கம். இப்போது உங்கள் டர்ன். இந்த 12 தவறுகளில் நீங்கள் அதிகமாக எந்த தவறு செஞ்சு கொண்டு இருக்கீங்கன்னு கமெண்ட்டில் ஹானஸ்ட்டாக சொல்லுங்கள். இரவு ஃப்ரிட்ஜில் இருந்த குளிர்ந்த தயிர் சாப்பிட்ற பழக்கம் உங்களுக்கும் இருக்கா? அல்லது ஊற வைக்காமல் ட்ரை ஃப்ரூட் சாப்பிட்ற ஆரம்பிச்சிட்டிங்களா? உங்கள் கமெண்ட்ஸ் என்னை மோட்டிவேட் பண்ணுவதோடு மட்டும் இல்லாமல் இன்னும் நல்ல தகவல்கள் ஷேர் பண்ணவும் உதவும். இந்த தகவல் உங்களுக்கு கொஞ்சமாவது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கண்டிப்பாக போடுங்க. உங்கள் ஒரு லைக் என் எஃபர்ட் சரியான இடத்துக்கு போய் சேர்ந்துருக்குன்னு எனக்கு ஃபீல் கொடுக்கும். அதோட இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். குறிப்பாக வீட்டில் இருக்கும் பெரியவங்க மற்றும் குழந்தைகளுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த வெயிலோட தாக்கம் அவங்களையும் தான் அதிகமாக பாதிக்கும். கடைசி ஒரு விஷயம் மட்டும், உடல் நலம் இருந்தால் தான் வாழ்க்கையில் இருக்கும் எல்லா சந்தோஷத்தையும் அனுபவிக்க முடியும். இந்த சேனலில் என்னோட நோக்கம் ஆயுர்வேதம் மற்றும் இயற்கை வழிகளில் உங்களை ஆரோக்கியமாக வச்சுருக்க உதவுவது தான். நீங்கள் இன்னும் இந்த குடும்பத்தோட ஜாயின் ஆகலைன்னா கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பெல் ஐக்கானையும் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்த வீடியோவையும் மிஸ் பண்ண மாட்டீங்க. அடுத்த வீடியோவில் இந்த கடும் வெயிலில் தாக்கத்திலிருந்து காப்பாற்றும் 5 மேஜிக் ட்ரிங்க்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதுவும் வீட்டிலே 2 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ட்ரிங்க்ஸ் தான். அது வரைக்கும் நீங்களும் உங்கள் குடும்பமும் பத்திரமா இருங்க, நிறைய தண்ணீர் குடிங்க, சந்தோஷமாக இருங்க, இயற்கையோடு இணைந்தேருங்க. இந்த வீடியோவை கடைசி வரையும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நண்பர்களே. நாளைக்கும் நம்ம டெய்லி ஆன் சேனலில் ஒரு புதிய எனர்ஜியும் யூஸ்ஃபுல் தகவலோடையும் சந்திப்போம். அது வரைக்கும் ஆரோக்கியமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. டாடா, பாய். நம்ம சேனல்ல பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.